ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் உலகம். இன்றைக்கி பால் பவுடர் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 3/4 லிட்டர் பால், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. பால் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 லிட்டர் பால் சேர்த்து நல்லா சுண்டி வர வரைக்கும் கிளறி விடுங்க.
இப்போ பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடுங்க. நம்ம ஏற்கனவே சுண்ட வச்ச பாலை எப்படி காய வச்சு பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே சுண்ட வச்சு ஆற வச்ச பாலை ஒரு தட்டில் சின்ன சின்ன பீசஸாக உதிர்த்து விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க பால் பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சிருக்க மிக்ஸை இதில் சேர்த்து அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான பால் பவுடர் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.